புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாகவும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கு வணக்கம். ஒரு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கு வணக்கம். ஒரு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான். மாயவரம் நானும் வாரேன் போவோமா மச்சான், ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. மாலை போட்ட ஆட்டம் பார்க்க மானே நீ கூட இருந்தா மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. இந்த மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா. பாடுதே. மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. எப்படி? அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. நீயும் நானும் ஒண்ணு, இது நெசந்தா மனசுல என்ன. பொய்யையும் புரட்டையும் கொன்னு இந்த பூமிய புதுசா பண்ணு. அட சொன்னதை சொல்லவா, சொல்லாமொழி என் வழி செல்லவா. எப்படி? அட உன்னத்தான் நம்புறேன் அல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா. காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். அழகண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உங்க காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா கற்றகளை வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது ஒரு போதும். காட்டு மரம் வெட்டும் கூட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம். ஆமா, காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும். நிறுத்து. அற்புதமா பாடினாய், சவுண்ட் அழகாக பாடினாய், சிறப்பாக பாடினாய். ஆனால் உன் பாட்டில் பிழை இருக்குதுன்னு. என்ன பிள்ளை இருக்கு? என்ன பிழையா? இவ்வளவு பெரிய எப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்றோம்? என்ன உலகம்? எப்படிப்பட்ட இந்தியாவில் நம்ம வாழ்றோம்? என்ன இந்தியா? டிஜிட்டல் இந்தியா. ஓ ஆமா ஆமா, 56 இன்ச்சு 56 இன்ச் இந்தியா. 56 இன்ச்சுங்கிறாங்க. எந்த டேப் வச்சு அளந்தாங்கன்னு இதுவரையும் தெரியல. என்ன வரும் சொல்லுங்க. மோடிக்கு 56 இன்ச்சுன்றாங்க. இருக்குங்கறாங்கல. 56 இன்ச்சு எந்த டேப்ல? அர்னால்டுன்னு ஒரு காலிவுட் நடிகர். ஆமா, அவர்தான் ஒரே பாலிவுட். ஓஹோ,
அந்த ஆளுக்கு 57 இன்ச்சு தானா? 57 இன்ச்சு தான். இவருக்கு 56 இன்ச்சு. எந்த டேப்ல அளந்தாங்கன்னே தெரியல. டிஜிட்டல் உலகத்துல இருக்கும்போது, டிஜிட்டல் உலகம், கம்ப்யூட்டர் உலகம், இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகத்துல இருக்கும்போது நீ பாட்டு பாடியா மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு இங்கேயாவது மாயவரத்துக்கு போக முடியும். எப்ப போய் மாயவரத்துக்கு சேர்றது மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு? போற போக்க பார்த்தா இனி மாட்டு வண்டியை கட்ட வண்டி தான் போல இருக்கு. என்ன சொல்ற அப்போ? ஏன்னா இப்போ எல்லாம் பைக் இருக்கு, பைக் மாடலா இருக்கு. பைக். ஆமா ஆமா. ஓட்டுறவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கான், பின்னாடி உட்கார்ந்திருக்க பொம்பளை புள்ள தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அதுவும் 3வது மாடியில உட்கார்ந்து இடுப்பை இறுக்கி பிடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் விழுந்தா ஒண்ணா விழுவும் தான். மாடல் உலகத்துல பைக் எப்படி இருக்குது? பைக் இருக்கு. அதுக்கு பெட்ரோல் போடணும்னு போறான். பெட்ரோல் போடணும். அவனுக்கு ட்ரை ஆகி போச்சு. ஒருத்தனுக்கு ட்ரை ஆகி போச்சு. ரிசர்வ் வச்சு ஓட்ட வேண்டியதானே? ரிசர்வ்ல எங்கடா வைக்கிறது? ஏன்னா இந்தியாவுல ரிசர்வ் பேங்கே எடுத்துட்டாங்க. ரிசர்வ் பேங்க்ல உள்ளதை எடுத்துட்டாங்களா? அதுலயே 1.25 லட்சம் கோடி எடுத்துட்டாங்க 10 வருஷத்துல. ஆமா 10 வருஷத்துல ரிசர்வ் பேங்க்ல இருக்கு பாத்தியா? ஆமா அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து எடுத்துட்டாங்க. ஆமா 1.25 லட்சம் கோடி ரிசர்வ் பேங்க்ல எடுத்தாங்க. நம்ம எங்க பைக்ல ரிசர்வ் வைக்கிறது? சரி ட்ரை ஆகி போச்சு. வண்டி ட்ரையா போறோனே பெட்ரோல் பங்க் தள்ளிக்கிட்டே போனான். தள்ளிக்கிட்டே போய் ஒருத்தன் போய் பெட்ரோல் போய் 20 ரூபாய்க்கு பெட்ரோல் கேட்டான். பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறவர்ட்ட. ஆமா அவன் சிரிச்சான். சிரிச்சு என்ன சொல்றா? யாரு போட்டா ஓட்டி இருக்கு பாத்தியா? பெட்ரோல் பங்க்ல எல்லாம் யார் போட்டா வச்சிருக்கு பாத்தியா? ஆமா 56 இன்ச்சுன்னு சொல்றாங்கல, சிரிச்சிட்டு இருக்காரா? மான்கி பீத்து அந்தால் போட்டா தானே பார்த்தா நீ அவர் சிரிக்க நம்ம எல்லாம் அழுதுகிட்டு தான் இருப்போம். நம்ம அழுதுகிட்டு தான் இருப்போம். அவர் படம் வச்சிருக்கல 20 ரூபாய்க்கு பெட்ரோல் எப்படிடா வாங்குவ? ஏம்மா 5 சொட்டு கூட வராதுடான்னா. டேங்க்ல போட முடியாது. 5 சொட்டு கூட வராதா? 5 சொட்டு கூட வராதுன்னா. சரி அதுக்கு இவன் சொன்னா, பைக்க தள்ளிட்டு போன என்ன சொன்னா, அந்த 5 சொட்டை நீ டேங்க்ல போடாத, வேற என்ன செய்ய? நான் வண்டியை ஓரமா நிறுத்துறேன். சரி அந்த 5 சொட்டை இந்த வண்டி மேல தொளிச்சு விடு. நீ என்ன செய்வ? தீப்பெட்டி எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டு நான் நடந்தே போறேன். அது வாய்ப்பு இல்ல. ஆமா ஏன்னா இந்த நாட்டை இந்தியாங்கிறது எத்தனை பேரு? இந்தியாங்கிறது இப்ப கணக்கெடுப்படி 148 கோடி பேர் இந்தியாவுல. அப்படிதான் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா அப்படிதான் நினைச்சோம். இங்க இருக்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க எல்லாரும் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியாங்கிறது 148 கோடி பேர் கொண்டதுதான் இந்தியா. அதெல்லாம் கிடையாது. வேற என்னங்கற? நான் சொல்றேன் இந்தியாங்கிறது 148 கோடி பேர் எல்லாம் இல்ல. வேற என்ன? 4 பேர் தான். 4 மெம்பர்ஸா? 4 பேர் தான் இந்தியா. யார் அந்த 4 பேரு? 2 பேர் விக்கிறவன், 2 பேர் வாங்குறவன். முடிச்சிட்டாங்க. விக்கிறது வாங்குறது யாருன்னு தெரியும். 2 பேர், ஒன்னு 56 இன்ச்சு, இன்னொன்னு யாருன்னு தெரியும். வாங்குறது யாரு? 2 ஆணி. ஒன்னு அம்பானி, இன்னொரு அதானி. அந்த ஆணி புடுங்க வேலை தான் இன்னைக்கு இந்தியாவை முடிச்சிட்டாங்க. ஆணி புடுங்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜல்லில. அது வேற விஷயம். இப்ப பெட்ரோல் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா ஆமா. இனிமே நீங்க பெட்ரோல் போடும்போது யோசிச்சு பார்க்கணும். ஆமா என்ன டிஜிட்டல் உலகம்ல? இது டிஜிட்டல் உலகம். இது டிஜிட்டல் உலகம். ஆமா கேஷ்லெஸ் இந்தியா. இது டிஜிட்டல் இந்தியா. ஆமா நீங்க போய் ஒரு 10 ரூபாய்க்கு டீ குடிச்சா கூட 10 ரூபாய்க்கு டீ குடிச்சா கூட டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இப்ப என்ன சொல்லிட்டான்? ஆர்பிஐ கூப்பிட்டு சொல்லி இருக்கு. பேடிஎம் எல்லாம் நீ காலி பண்ணு. ஆமா எல்லாம் எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பேங்க் ரூல்ஸே இல்லாம வச்சிருந்திருக்கான் ரொம்ப பேரு. இந்த ஆளு டிஜிட்டல் இந்தியா நம்மகிட்ட சொல்லிட்டு, ஆமா அவன் பார்த்தா எந்த பேங்கோட எதையும் இல்ல வச்சுக்காம அவன் பூரா கொள்ளையடிச்சு, அதுல 10% பங்கு எங்க இருக்கிறான்னா சீனா கரண்ட் இருக்கான். சீனா கரண்ட் இருக்கு. இங்க கேட்டா நம்மகிட்ட உருட்டுவாங்க. சீனா பார்டர்ல வந்துருச்சு. பார்டர்ல உள்ள வந்துருச்சு. எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பார்டர்ல தான் போட்டு போய் பாடையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அங்க நின்னுட்டு இருப்பாங்க. தேர்தல் வந்துருச்சுன்னா பிஜேபி காரன் பாருங்க பார்டர்லயே பாடையை கட்டுவான். அங்கதான் நிப்பான். நமக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? நமக்கிட்ட கேட்டா 10 வருஷமா எல்லையில பாருங்கள் பாதுகாப்பு. பாதுகாப்பு இந்தியா அப்படி இருக்கு. இன்னைக்கு கூட பேசுறாரு. என்ன சொல்றாங்க? ஒரு இது இல்லாம பாதுகாப்பா இருக்கும்னு. ஆனா ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொண்டு போய் எலுமிச்சை மலத்தையும் பச்சை மிளகாய் கட்டிட்டு வர்றாரு வெள்ளையில. எங்க அப்புறம் எதுக்கு ரஃபேல் விமானம், பீரங்கி, கொந்தவானம்லாம் எல்லாத்தையும் வெறும் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாயில சுட்டு தள்ள வேண்டியானே? ராஜ்நாத் சிங் அந்த வேலை தானே பாக்குறாரு. அங்க போய் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாயும் தொட்டு வச்சா போட்டு தள்ளிட்டு போயிட மாட்டானா? நல்லா காரமா 2 மிளகா கடிச்சுட்டு நல்லா மிலிட்டரி சரக்கு அடிச்சுட்டு அவங்க கிடக்க வேண்டியதான். அவன் முடிச்சுட்டு போயிருவாங்க வச்சுக்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த எல்லையில இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. ஆமா ராணுவம் இருக்குது, எல்லாம் இருக்கு, உளவு பிரிவு இருக்கு, இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமா இந்த நித்யானந்தா எந்த வழியில கைலாஷாவுக்கு போனான்? எப்படியா போன? எனக்கு புரியலங்க. இவ்வளவு பாதுகாப்பு, ராணுவ மந்திரி, உள்துறை மந்திரி, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா அந்த ஆளு போயிருக்கான். எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள், எனக்கென்று ஒரு பாஸ்போர்ட். ஆமா பெரிய திருவிளையாடல் முருகன் அவரு. நீ வேற, நீ என்னடா அப்படிடா? ஓஹோ போயிட்டு அங்க போய் உட்காந்துட்டு இங்கே நாட்டுக்கு வாங்குற. எனக்கு என்னமோ அவன் கைலாய நாட்டுக்கெல்லாம் போனமா தெரியல. நம்ம மெட்ராஸ் இருக்க ஏவிஎஸ் ஸ்டுடியோல தான் போட்டா போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கான், வீடியோ போட்டு இருக்காங்க. ஆமா அது மாதிரி பார்த்தா எல்லாரும் பார்த்தா இப்ப டிஜிட்டல் டிங் 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 டிங். ஓஹோ பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1 ரூபாய். 1 ரூபாய்க்கு ஹால்ஸ் மிட்டாய் வாங்கினா கூட என்ன கேட்டா டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்?
டிஜிட்டல் இந்தியானா என்ன வேற ஒண்ணும் இல்ல. என்னென்ன? நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓஹோ. ஆனா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். ஆமா. ஓம் பணம் என் மனங்கிற மாதிரி. ஆமா. அதான் அந்த ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குல்ல. என்ன பாட்டுங்கற? ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் ஏம் பணம் உண்டோயா டோயா ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் ஏம். நம்மள்ட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். இப்போ 1 ரூபாய்க்கு ஹால்ஸ் மிட்டாய் வாங்குனா டிங் டிங். ஓஹோ. பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10 டிங் டிங். நீங்க ஏடிஎம்ல போய் டிஜிட்டல் இந்தியானா என்ன? ஏடிஎம்ல போய் பணம் எடுங்க. பணம் எடுத்தோம்னா சொல்லுதாங்க. என்ன சொல்லுது? ஸ்கிரீன்ல ஓடுது. எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க பாரு நம்ம மேல அவங்க. அவதானே? ஆமா ஆமா. எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. திருவண்ணாமலையில 4 ஏடிஎம் கொள்ளையடிச்சான்ல. ஆமா. அவங்களுக்கு அதான் சொல்லிருக்கு. என்ன சொன்னுச்சு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. இல்ல திருட்டு பயலுக்கு அதான் சொல்லுது, நமக்கு அதான் சொல்லுது. அதான் டிஜிட்டல் இந்தியா. ஓஹோ. அதான் இந்தியானா 4 பேரு. இந்தியாங்கற 4 பேரு. ஆமா. அதான் டிஜிட்டல் இந்தியாங்கறான். ஓஹோ. எங்கங்க இந்த நாட்டுல நம்ம மாநிலத்துல ஆமா 10 ஆண்டுகள் இந்த பிஜேபி பண்ணிருக்க வேலை, நமக்கு செய்த துரோகம் இருக்குல்ல. ஆமா. இது தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு. ஆமா. எங்கேயோ முன்னேறி இருக்கு. நமக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கல. 1 ரூபா நம்ம கொடுத்தோம்னா, நம்ம 1 ரூபா வரியா கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு திருப்பி வர்றது 26 காசு தான் வருது. 26 காசானா? ஓஹோ. அதே 1 ரூபா கொடுக்கிற ஊபிக்கு உத்தரப்பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. ஊபின்னா நீங்க உடன்பரப்பு நினைச்சிடப்படாது. ஓஹோ. நமக்கு வரல. ஆமா. இங்க அங்க போகுது. உத்தரப்பிரதேசத்துக்கு அங்க எவ்வளவு? 7 ரூபா கொடுக்குறான். 1 ரூபா கொடுத்தவங்க 7 ரூபாய் கொடுக்குறாங்க. என்னடா காரணம் கேட்டா என்ன சொல்றான்? அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ஓஹோ. இங்க ஏன்டா மக்கள் தொகை அதிகமா இல்ல? இல்லன்னா அப்படின்னா இங்கதான், அதுலதான் இந்த திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகள் அடங்கி இருக்கிறது. எப்படி? ஏன்னா என்ன விஷயம்? இந்த திராவிட மாடல் அரசு வரையில தான், ஆட்சிக்கு வரையில தான், வரையும்போது கலைஞர் வரும்போதெல்லாம் இங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அறிவிச்சாங்க. அப்போ இந்தியா முழுக்க இங்க அதை எப்படி என்ன பண்ணணும், அதோட பயன் என்னங்கறத தமிழ்நாட்டுல தெரிஞ்சு வச்சிருந்தான். நம்மால் படிச்சிருந்தான். ஏன் தெரிஞ்சு வச்சிருந்தான்? படிச்சிருந்தான். நம்மால் படிச்சிருந்தா. இப்ப போற மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அப்பெல்லாம் போனோம். பள்ளிக்கூடத்துக்கு இப்ப போறதெல்லாம் எப்படி போறான்ற? அப்படியே பயங்கரமா போறான். வீடியோ டென்ஷன் ஆயிருந்தேன். ஆமா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சொல்றாங்க டென்ஷன் ஆக்கிறாங்க. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா? வாட்டர் கேன் எடுத்துட்டியா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டியா? வீட்டு பாடம் எடுத்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா எல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். புத்தகத்தை வீட்டுல வச்சுட்டு போயிடுறான். எடுக்க வேண்டிய புத்தகத்தை வச்சுட்டு போயிடுறான். எடுக்க வேண்டிய புத்தகத்தை வீட்டுல வச்சுட்டு போயிடுறான். ஆமா. ஆனா நம்ம எல்லாம் படிச்சோமே, நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயில எங்க அம்மாட்ட எல்லாம் ஒரு வார்த்தை தான் கேட்பேன். என்ன கேட்ட? எங்க அம்மா எல்லாம் ஒரு வார்த்தை தான் சொல்லும். எப்படி சொன்னுச்சு? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் படிச்சு முடிச்சது அந்த ஒரு வார்த்தையில தான். ஒரு வார்த்தையிலயா? தட்டெடுத்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் பச்சட்டி அதெல்லாம் இதெல்லாம் கேட்கலையா? அப்புறம் என்ன கேட்டா உங்க அம்மா? எங்க அம்மா நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேமா? எங்க அம்மா ஒரே வார்த்தை. என்ன கேட்டுச்சு? தட்டெடுத்துக்கிட்டியா? ஏன் மத்தியானம் வீட்டுக்கு கூடியாந்துரும் கூடாது. அங்க சாப்பிட்டோம், படிச்சோம். இப்ப என்ன செஞ்சு? இங்க படிக்க சொல்லி பெரியார் படிக்க சொன்னாரு. அம்மா அண்ணா படிக்க சொன்னாரு. காமராஜர் படிக்க சொன்னாரு. கலைஞர் படிக்க சொன்னாரு. எல்லாம் படிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? இந்த படிச்சுக்க எப்படியாவது படிச்சுக்க. ஆமா. படிச்சதுனால அந்த குடும்ப கட்டுப்பாடு கரெக்டா புடிச்சுக்கிட்டான். நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல வடநாட்டுல ஊப்பில ஏன்டா மக்கள் தொகை அதிகம்னா, இவன் பூரா என்னன்னு தெரியாம பழுவு ஊதி உடைச்சிருக்கான்டா. அங்க வடநாட்டுல இன்னைய வரைக்கும் தெரியல அது என்னன்னு பழுவு ஊதிய உடைச்சிருக்கான். ஆமா. பழுவு ஊதி அது என்னன்னே தெரியாம கல்வினா என்னங்கற சொல்லி கொடுத்தோம். கல்வினா என்னன்னு அரசு சொல்லி கொடுத்துச்சுங்க. படிக்க வச்சுச்சு. இங்க இருந்து பக்கத்துல இருந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்க. ஆமா. அது ஊர் கிராமத்துல இருந்து படிச்சு வெளியில வந்தா, இப்ப நீ படிச்சிட்டு வந்ததே. ஆமா. இங்க இந்த அரசுனாலதான் நீ படிச்சிட்டு வந்த. சலுகையில தானே படிச்சு வந்தது. இப்ப வந்து உருட்டு. இப்ப என்ன சொல்றான் பிஜேபி அரசு? புதிய கல்விக் கொள்கை நம்மள படிக்க கூடாதுன்றான். படிக்க கூடாது புள்ளை. என்ன அவன் அப்பன் செஞ்ச தொழிலு தாத்தா செஞ்ச தொழில செய்யி ஃபெயில் ஆனா போ, சர்டிபிகேட் தந்து வீட்டுக்கு போ, படிக்காத. ஆமா. யாரும் படிக்காதன்றான். ஓஹோ. எல்லாத்துக்கும் படிக்காதன்றான். அதுக்கு மறைமுகமா என்ன செய்யறான்? பப்ளிக்னு வைக்கிறான். ஐயா வாங்க. அது என்ன எக்ஸாம் வைக்கிறான். ஓஹோ. 12வது பப்ளிக் எக்ஸாம், அதுக்கப்புறம் 10வது பப்ளிக் எக்ஸாம், அதுக்கப்புறம் 8வது பப்ளிக் எக்ஸாம், அதுக்கப்புறம் 5வது பப்ளிக் எக்ஸாம், அதுக்கப்புறம் 3வது பப்ளிக் எக்ஸாம். ஐயா இந்த பப்ளிக்கா மத்திய அரசா பப்ளிக்கா 3வது பப்ளிக்னா ஸ்குவாட் வந்து பறக்க போறே. தமிழ்நாடு என்ன சொல்லுது? எப்ப உள்ளவா சோத்த போடுறோம்.
ஐயா காலையில வந்து மயக்கம் போட்டு விழுறியா? ஆமா. காலையில சொத்த போடுறோம், காலையில சாப்பாடு போடுறோம். எப்படியாவது படிச்சிரு. பொம்பளை பிள்ளைங்களா? ஆமா. இந்த சைக்கிள் வச்சுக்கோ, உதவித்தொகை. இந்த உதவித்தொகை மாசம் உதவித்தொகை. ஓஹோ. படிக்க பொம்பளை பிள்ளை பஸ்ல ஏறதா பொம்பளையால? அம்மா போ, ஒரு இலவசமா போ வேலைக்கு. போ. இன்னைக்கு இருக்க பொருளாதார நெருக்கடியில நம்ம படிக்க வச்சு அவன் நம்ம படிக்க கூட என்ன சொல்றான்? நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா நோக்கம் எதுவா இருக்கும்? எப்படியாவது நம்ம பிள்ளைங்க படிச்சு வந்துடணும், படிச்சு வந்துடணும். ஓஹோ. கலைஞர் அப்படித்தான் யோசிப்பாரு. ஆமா ஆமா. ஸ்டாலின் அப்படித்தான் யோசிக்கிறாரு. முதல்வர் அப்படித்தான் யோசிக்கிறாரு. ஆமா ஆமா. எல்லாரும் எப்படியாவது படிச்சிருங்க. படிச்சு இந்த திட்டங்களை எல்லாம் பாருங்க, எப்படியாவது நம்ம பிள்ளைங்க மேல வந்துடணும். அவன் என்ன சொல்றான்? எப்படியாவது படிப்பை நிறுத்திடணும். எப்படியாவது. அதுக்கு தான் இப்ப புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல மூணாவதுக்கு பப்ளிக்கா, மூணாவதுக்கு பப்ளிக் வச்சானா பறக்கப்பட வந்து பிட்டு செக் பண்ணுவாங்கலண்ணே. வாத்தியார்லாம் அல்லாடிக்கிட்டு இருக்காரு, பாத்திருக்கியா நீ? ஆமா ஆமா. எப்படி பயங்கரமா? ஆமா, வாத்தியார் அல்லாடுறாரு. 3 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிர போதான். எத்தனாவது கொஸ்டின் பேப்பர்? மூணாவது பேப்பர். அப்படின்னு ஓஹோ, அவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. ஆமா ஆமா. மூணாவதுக்கு பப்ளிக் வச்சா எப்படி இருக்கும்? அப்படி செக் பண்றாங்களா? ஆமா, பிட்டு செக் பண்ணுவாங்க. பிட்டு செக் பண்ணாக்க என்னடா இங்க கனமா இருக்கு, என்ன கனமா இருக்குன்னு கேட்டா அவன் சொல்றான் பேம்பர்ஸ் மாட்டி இருக்கேன் மிஸ் அப்படிங்கிறான். சொல்லுவான். அவ்வளவுதாங்க. அவன் குறுக்கு வழியில வர்றானே நம்மள படிக்க நம்மளுக்கு குறுக்கு வழியில வாழ்வு தேடிக்கிட்டு. ஆமா ஆமா. நம்மள குறுக்கு வழியில வர்றான். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளைய அப்படி. ஏன்னா என்ன விஷயம்? இது தமிழ்நாட்டுக்குன்னு என்ன நடந்திருக்கு பாருங்க. என்ன நடந்து? இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி இருந்துச்சு, அண்ணா எடப்பாடி இருந்தாரு. ஆமா. அவர் ஊர்ல வந்து சொல்றாரு, ஓஹோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முதல்வரானு தெரியுமா? தெரியுமே, ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ஊர் உலகத்துக்கே தெரியும். அது என்னோட நினைவு நாள் இன்னைக்கு. அப்படியா? ஆமா, பிப்ரவரி 16. ஆமாங்க, ஊர்ந்து சென்று முதல்வராக ஆன நாள் 16. பாத்தீங்களா? ஆமா, பிப்ரவரி 16. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள்ல இந்த கூட்டம் நடக்குது. ஆமா ஆமா. நினைவு படுத்துறோம்ல. ஏன் என்ன வரலாற்று சிறப்புன்னு புரியுதா? என்ன சிறப்பு? இன்னைக்கு வந்து ஊர்ந்து போன நாள். ஆமா ஆமா. ஊர்ந்து போய் தவழ்ந்து போய். ஆமா. அது எப்படி நண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடு. ஆனா ஊர்ந்து போயிட்டு அட்டனை கால் போட்டுட்டு ராஜராஜ சோழன் மாதிரி அங்கிட்டு கழட்டி விட்டு பாட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு நீ எப்படியோ ஊர்ந்து போ, நீ எப்படியோ முதலமைச்சராக என்னமோ ஆனா தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம்ல. அது ரொம்ப முக்கியம். எல்லாம் இன்னைக்கு அமல்படுத்தப்படுகிற இந்த போராடிக்கிட்டு இருக்கான் விவசாயி. அவன் பஞ்சாப் விவசாயி. ஆமா, பகத்சிங் பிறந்த மண்ணு. அவன் என்ன செஞ்சான்? அவன் பகத்சிங் பிறந்த மண்ணுல இருந்து போயிருக்கான். அவன் ஏற்கனவே போராடையில கட்டைய போட்டாங்க, குறுக்கே வண்டி வரக்கூடாதுன்னு. அவன் நடுவுல அடுப்பு வச்சு எடுத்து கட்டைய வச்சுக்கிட்டு ரொட்டியை சுட்டான். இட்லிக்கோ சட்னி நெய் சாம்பார் நெய்னு ரொட்டியை சுட்டான். அங்கே கொடுத்துட்டான். கம்பியில போட்டு ஆணிய வச்சாங்க, ஆணி அடிச்சாங்க. இவன் டயரை மாத்திட்டான். ஓஹோ, ரோலர் மாதிரி வச்சிட்டான். ஆமா, டயரை மாத்திட்டு போயிட்டான். இப்ப போராடுறான். இப்ப எல்லா சாலையும் மூடினாங்க, குறுக்குல உள்ள போயிட்டாய் நம்மள. ஆமா, டிராக்டர்ல போறவன் எதுல போக மாட்டான், எதுல வேணாலும் போவல. இப்ப ட்ரோன் வச்சு கண்காணிக்கிறாங்களா? முன்னே ட்ரோன் வச்சு கண்ணீர் போக கொண்டு வீசுறாங்க. நம்ம இப்ப விவசாயி பழுகுன்னு விட்டுக்கிட்டு இருக்காப்புல. அவன் எதுவா இருந்தாலும் மக்கள் நினைச்சிட்டான்னா எதுவும் நடக்கும்ல. ஆமா, அந்த சட்டங்கள்லாம் வர்றதுக்கு யார் காரணம்? இந்த அதிமுக. கஷ்டப்பட்டு வந்தாரு பாத்தீங்களா, முதலமைச்சரானார்ல. ஆமா, அண்ணன் எடப்பாடி. அவங்க போட்ட கையெழுத்து அது. அது எப்படி சப்போர்ட் பண்றது தெரியுமில்ல அந்த சிஸ்டம்? எப்படின்னு இந்த கச்சேரி பண்ணுவாங்க, கர்நாடக சங்கீதம் பாடுவாங்க. பாடுறதுல பாத்திருக்கீங்களா? இந்த பக்கவாத்தியம் உட்கார்ந்துருப்பாங்க. ஆமா, வாசிப்பாங்க. சிறந்த பக்கவாத்தியம் யார் தெரியுமா? யாரு? நல்ல பாடணும்னு கேட்டு வாங்குறது வாசிக்கிறவர்ல நல்ல பக்கவாத்தியம். அப்புறம் யாரு சிறந்த பக்கவாத்தியம் யாரு தெரியுமா? யாரு? இவர் இந்த பாட போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வாசிப்பான். ஓஹோ, அந்த மாதிரி எடப்பாடி. மோடி வாயை திறக்க முன்னாடி ஆமா, கல்வி உரிமை சட்டம், ஓஹோ, வேளாண்மை சட்டம், ஆமா, மின்சார சட்டம், எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அவர் எல்லாத்தையும் ஆதரிச்சு இன்னைக்கு எல்லாம் உள்ள வந்ததுக்கு அவங்க தானே காரணம். எல்லாம் உள்ள வந்து கவலையா என்னவா இருக்கு? என்ன கவலையா இருக்கு? அதிமுக ஒரு கட்சி இருக்குமான்னா கவலையா இருக்கு. ஓஹோ, அவ்வளவு கவலை வந்து எல்லாத்தையும் ஊத்தி கரைச்சு முடிச்சு குளிச்சு விட்டாரு. கடைக்கு
மொத்தமா நம்மால அங்க உட்காந்துக்கிட்டு எவ்வளவு வர வேண்டிய நிதி வருதா? ஒரு நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. கேட்டா நேத்து அண்ணாமலை சொல்றாருங்க. என்ன சொல்றாப்புல? 6000 ரூபாய் அவங்க ஓட்டான். சரி, 6000 ரூபாய் பையன் மட்டும் நம்ம ஓட்டான். நம்ம அவங்க சொல்றது கேட்டா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தெரிஞ்சு போச்சு. என்ன செஞ்சு? ஒத்த பைசா கொடுக்கல. ஒத்த பைசா கொடுக்கல. அதுலயும் நம்ம ஆளுங்க பண்ணாங்க பாருங்க. என்னங்கிற? ஜீரோன்னு போட்டு அல்வா கொடுத்துட்டாங்க நம்ம ஆளுங்க. நிதி கொடுக்கறாங்கன்னா ஜீரோன்னு போட்டு அல்வா கொடுத்தாங்க. ஆமா, ரெண்டு பெரும் வெள்ளம் வந்துச்சுல்ல. எவ்வளவு பெரிய வெள்ளம்! தெற்கையும் வடக்கையும் காசை கொடுங்கறான்னா. ஆமா, அது நல்லா கேட்டாரு. என்னது? யாரு? நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர். ஆமா, சின்னவர், தமிழ்நாட்டின் வருங்காலம். அவர் சொன்னாரு. என்ன சொன்னாப்ல? உங்க அப்பா விட்டு சொத்தா அப்படின்னு கேட்டோன்னே இந்த அம்மா இருக்கு பாருங்க. யாரு? நிதியமைச்சர். பயங்கரமான ஆள். எப்படிப்பட்டவங்க? அந்த அம்மா வந்துதான் எல்லாம் விலையேறிச்சு. எல்லாம் ஏறிச்சு. ஊறுகாய் கூட விலையேறி போச்சுனே. எது? ஊறுகாய் கூட விலையேறி 10 ரூபாய் விக்குதுனே. அப்ப ஏறாம என்ன செய்யும்? ஏன் என்ன சொல்ற? ஊறுகாய் வித்த மாமி தான் நம்ம நிதியமைச்சர். அப்புறம் ஊறுகாய்க்கு வேறாம என்ன செய்யும்? அதை சொல்லு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்னங்கற? இன்னைக்கு கலைஞரை வந்து சாமி கும்பிட மாட்டாரு அதுன்னாங்க. ஆமா, நாத்தியவாதின்னு சொன்னாங்க. நாத்தியவாதின்னாங்க. ஆமா, அவர்கிட்ட போச்சு. லிஸ்ட் போச்சு வரி போடுறதுக்கு. பார்த்தாரு. ஆமா, அதுல சூடம் ஜாம்பராணி ஊதுபத்திக்கெல்லாம் இருந்தது. சரி, வரின்னு. ஆமா, ஏப்பா எளிய மக்கள் சாமி கும்பிடுறான். ஆமா, அந்த போய் வரி போடணுமா? ஏழைகள் சாமி கும்பிடுறதுல அவங்க சாமி கும்பிடுற அதுக்கு போய் சூடத்துக்கு வரிய போடலாமான்னா அப்படி கேட்டவர் தலைவர் கலைஞர். அதுக்கு வரி போடாம இருந்தாரு தலைவர் கலைஞர். ஆமா, இப்போ ஆனா இவங்க எல்லாத்துக்கும் சாமி கும்பிடுறவங்களுக்கு பூரா ஒட்டுமொத்த குத்தகைன்னு சொல்றான் பாருங்க. இந்துக்கள் சொல்றதுல சூடத்துக்கு ஏத்திருக்கான். சூடத்துக்கு 12% வரி போட்டிருக்காச்சு. நம்ம சூடம் ஏத்துறான், அவன் சூடத்துல ஏத்துறான். நம்ம சூடம் ஏத்துறான், சூடத்துல ஏத்துறான். என்ன கொடுமை இது நாட்டுல. ஆமா, இங்க பாருங்க, இவ்வளவு பெண்கள் வராங்க. ஆமா, மகிழ்ச்சியா கேட்டு பாருங்க. என்னது? அன்னைக்கெல்லாம் எங்க ஊர்ல பாக்குறேன் 100 நாள் ஒரு 15 பொம்பளை வந்து இறங்குது. சரி, டவுன் பஸ்ல. எங்க ஊர்ல புதுக்கோட்டை பக்கத்துல. சரி, என்னன்னு பாக்குறேன். அம்மா பக்கத்து ஊர்ல இருந்து வந்து இறங்குது. சரி, இல்லாட்டி டொங்குன்னு அந்த ஒயர் கூடையில தொட்டிக்கிட்டு அங்க இருந்து நடந்து வரணும். அந்த அம்மா கையை நிறுத்தி எல்லாம் வந்து இறங்குறாங்க. ஏன்? இலவச பாஸ். 100 நாள் வேலையை கொஞ்சம் கூட 600 நாள் ஆக்கு. அம்மா 600 ரூபாய் ஆக்கு. 200 நாளா மாத்து. அம்மா அப்படிலாம் கோரிக்கை வச்சா அதுக்கெல்லாம் சாதாரண மக்கள் கோரிக்கை வைக்கிறேன். ஆனா இருக்கிறத எடுத்து அதானிட்ட குடு, அம்மானிட்ட குடு. இதத்தான் செய்யறேன். கேட்டா என்ன சொல்றான்? ஒரே நாடுங்கிறா. கேட்டா ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே ஒரே இதுன்னு. அது என்ன ஒரே இது? ஒரே மாதிரி இருக்க முடியுமாண்ணே? ஓ மொழியும் எங்க மொழியும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றான். ஒரே ஓ மொழியும் எங்க மொழியும் ஒன்னா. ஏண்டா நீ மந்திரம் முழங்குறோம்ட்டு இந்த இந்திங்கிற பேர்ல சமஸ்கிருதத்தை கொண்டு வர்ற? ஆமா, எப்பவோ திருப்பி அடிச்ச நாடு தமிழ்நாடு. இந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து அதுலயும் எவனுக்கும் பேச தெரியாது. ஆமா, அத வைக்கிற திணிக்கிறல்ல. 6000 வருஷம் பழமையானது இங்க தமிழ் மொழி. எங்கிட்ட வந்து மோதிரியா? என்ன மொழி? ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல். ஒரே தேர்தல். எல்லாம் ஒன்னா இருக்க முடியுமா? எப்படி எல்லாம் ஒன்னா இருக்க முடியும்? ஆமா, 5 விரல் இருக்கு. 5 விரல் ஒன்னா இருக்கு. ஆனா ஒரே மாதிரியா இருக்கு? ஒரே மாதிரி தான். ஒன்னா இருக்கிறது வேற, ஒரே மாதிரி இருக்கிறது வேற. ஆமா, ஒரே மாதிரி இருக்காண்டா எதுவும் செய்ய முடியுமா? 5 விரல் ஒன்னா இருந்துச்சு வச்சுங்க. என்னதான் பண்ண முடியும்? ஒரே ஒரு பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாடலாம்? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. அவன் அதைத்தான் சொல்றான். ஆமா, அவன் அதான் பண்ணுவான். நம்ம ஒன்னா இருக்கணும்ங்கறான், ஒரே மாதிரி இருக்கணும்ங்கறான். ஆமா, எச்சிலை தண்ணிலே எரியும் சோற்றுக்கு பிச்சைக்கார சண்டை ரோட்டிலே. எச்சிலை தண்ணிலே எரியும் சோற்றுக்கு பிச்சைக்கார சண்டை ரோட்டிலே. இளைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை, இளைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை. எத்தனையோ இந்த நாட்டிலே பச்சை சாதி நீங்க எங்க பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க. பச்சை மண்ணில்லுங்க, பகுத்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு
சொல்றோம்ல, ஒன்னா இருக்கணுங்க. ஒரே மாதிரி எப்படின்னு இருக்க முடியும்? நம்ம தமிழ்நாட்டுல எப்போது எப்படி சொல்லி வச்சிருக்கோம்? எப்படி சொல்லிருக்கோம்? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். என்னன்னு சொல்றான்? நாட்டை எல்லாத்தையும் வித்து தொலைச்சுட்டாரு இல்ல. பல நாடுக்கு போனார் மான்கி பீத்து. ஆமா. போய் பார்த்தா ஒரு நாட்டையும் ரயில் விட்டான். அவன் ஜப்பான்ல புல்லட் ட்ரெயின் விட்டான். புல்லட் ட்ரெயின் விடுறான். ஆமா, அப்படியே பறக்குது. ஆஸ்திரேலியாவுல நம்ம பிரதமர் அங்க போனாரு. ஓஹோ, பார்த்துட்டாரு. புல்லட் ட்ரெயினா விடுறாஹே. சீனாவை பார்த்தாங்க. சீனா வெம்பாரு அடுக்குமாடியில ட்ரெயினை விட்டுக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா போனாரு. அங்க பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல விட்டுக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் விதவிதமா உலக நாட்டுல விடுறான். உலக நாடு பூரா நம்மால் மான்கி பீத்து போய் 56 இன்ச்சு எழுத்துக்கிட்டு போய் என்ன செஞ்சாப்ல? எங்க எல்லா நாட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்து, ஓஹோ, நீங்க எல்லாம் என்னடா ட்ரெயின் விடுறீங்க? ட்ரெயினை விடுறீங்க. இந்தியாவுல நாங்க விடுறோம் பாரு ட்ரெயின். ஓஹோ, நீ என்ன பறக்க ரயில் விடுற, அது விடுற, இது விடுற, புல்லட் ட்ரெயின் விடுற. ஆமா, இந்தியாவுல நாங்க விடுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ட்ராக்ல 3 ரயில். ஒரே ட்ராக்ல 3 ட்ரெயினை விட்டாப்ல. ஓஹோ, எத்தனை பேர் செத்தான்னு கணக்கே கொடுக்கலையா? இந்த ரயில்வே தனியாட்ட கொடுத்தாப்ல. சொந்தமான நாட்டுக்கு விமானம் கூட இல்லையாம்ல. ஆமா, உலகத்திலே 2 நாட்டுக்கு சொந்தமா விமானம் இல்ல. விமானம் இல்ல, 2 நாடு உலகத்திலேயே. உலகத்துல 2 நாடு. எந்த நாடு? 2 நாடு. ஒன்னு சோமாலியா, எப்ப பார்த்தாலும் பிச்சைக்காரனாக இருப்பான், எல்லாம் ஒட்டி கிடப்பான். அந்த நாட்டுக்கு இல்ல. இல்ல. இன்னொன்னு பறந்து விரிந்திருக்கிற இந்த இந்திய துணைக்கண்டத்துல இவ்வளவு செல்வங்கள் இருக்க நாட்டுல இந்திய நாட்டுக்குன்னு சொந்தமா விமானம் இல்ல. சொந்தமா விமானம் இல்ல. இருந்ததையும் வித்து விட்டு, ஆமா, கேட்டா எப்ப பார்த்தாலும் நேரு பாரு, இந்திரா காந்தி செஞ்சாங்க, காங்கிரஸ் செஞ்சாங்க. நீ விக்கிறது பூரா அவன் கொண்டு வந்தது. அவங்க கொண்டு வந்தது. அவன் கொண்டு வந்தது எல்லாம். நீ விக்கிறது பூரா அவன் கொண்டு வந்தது. எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு பூரத்தையும் வித்துக்கிட்டு ஒண்ணுமே இல்ல. ஆமா, எதுவும் கிடையாது. வித்துட்டு ஒரே நாடு, ஒரே இது, ஒரே மொழி. அது என்ன ஒரே இது எப்படி இருக்குன்னு எனக்கு புரியும். என்ன சொல்ற நீ? நான் கேக்குறேன் ஒரு கேள்வி. ஒரே சாப்பாடு சாப்பிட்டா கூட ஒரே மாதிரி வராதுங்க. ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரு 5 பேர் ஒரே சாப்பாடு சாப்பிடுறோம். உட்கார்ந்து பாருங்க, ஒரே மாதிரி வராது. அவன் உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப நான் உங்களுக்கு உதாரணமா புரியுற மாதிரி சொல்றேன். என்ன சொல்ற? அங்க ரோட்ல இருந்து கேட்டு இருக்காங்கல்ல, திமுக மீட்டிங் போட்டுருக்கு, என்ன பேசுறாங்க? அம்மா, அவங்களுக்கு கேக்குறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் கேக்குறதுக்கு சொல்றேன். சொல்றாங்க மேல உட்கார்ந்து ஒன்றிய அரசு ஒரே இது ஒரே வெங்காயம், ஒரே வெள்ளை பூண்டு, ஒரே உருளைக்கிழங்கு. ஒரு பாட்டு எடுத்துங்க. ஒரு பாட்டு ஒரே மாதிரி. நான் இப்ப சொல்றேன் உதாரணத்துக்கு. சொல்லுனே. ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. அப்படி இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காம. பாட்டு கேட்டிருக்கியா நீ? அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனே. எங்க ஊர் பக்கம் தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வள்ளி திருமணம் எல்லாம் நாடகம் வைப்பாங்க. இந்த பக்கம் கூத்து. ஆமா, எங்க ஊர்ல வள்ளி பாடுது. இந்த ஒரு ஜீவன் பாட்டு. அந்த மாதிரி இந்த ஒரு பாட்டு நீங்க எப்படி இருக்கும்? ஒரு பாட்டு தான். ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும்? ஒரே மாதிரி இருக்குமா அது? ஆமா. ஏன்னா இங்க இருந்து ஆந்திராவை தாண்டிட்டா ஃபுட் வேற உணவு. அவனுடைய அதை தாண்டிட்டா ஃபுட் வேற, உணவு வேற யாருக்கு? உட்கார்ந்து ரொட்டியை சுட்டுக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கேன். இங்கே தமிழ்நாட்டிலே பல இடத்துல பல உணவு இருக்கு. இதுதான் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம். அதான் ஒரு பண்பாடு, பன்முகத்தன்மை கொண்டதுதான் இந்தியா. இவங்க ஒரே உணவு, ஒரே மொழி, ஒரே இதுங்கிறான். இந்த ஒரே பாட்டை வள்ளி திருமண நாடகத்துல ஒரே மாதிரியா பாடுறாங்க. அதே மாதிரி பாட முடியுமா? எங்க ஊர்ல வள்ளி திருமண நாடகத்துல வள்ளி பாடுது. இந்த ஒரு ஜீவன் பாட்டு. அங்க ஹார்மோனியம் இருக்கும், மிருதங்கம் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தானே அது பாட்டு இருக்கும். அது எப்படி பாட்டு பாடுது? அந்த அம்மா பாடுது. எப்படி பாடுது? ஒரே ஜீவன் தான் பாடல் தான் அப்படி வாயாமல் இசைக்கின்றதே. ஆமராசா ஆயிரு கண்ணிலோ உறங்காமல் இருக்கின்றதே. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. ஆமா, பிரித்தாலும் பிரியாதது. வருத்திக்கிறாங்க. அடுத்த நாள் கரகாட்டம் வைக்கிறாங்க. கரகாட்டம் ஒரே பாட்டு தான். ஒரே மாதிரி பாட முடியுமா? அதே மாதிரி பாட முடியுமா? இப்ப கரகாட்டத்துல என்ன இருக்கும்? என்ன? பம்பை, தவிழு, நாதஸ்வரம், உரிமை. ஆமா. இங்க போய் கரகாட்டத்துல போய் ஹார்மோனியம், வயலின், அதுக்கப்புறம் ஃப்ளூட், கீபோர்டு, கிட்டார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பாடினா யாராவது பாப்பானா? அது மாதிரி வச்சு பாடினா யாருனே பாப்பா? அது மாதிரி எல்லாம் வச்சு பாடினா யாரு பாப்பா? பாப்பான். அதான் யாரு பாப்பான்னு? பாப்பான்.
அவர் சொல்ற புரியுதாப்பா உனக்கு? புரியுதா? புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். அதானே அதுக்கு தானே. யாரு பாப்பா? பாப்பான். இப்போ அந்த ஒரிஜினல் பாட்டை கரகாட்டத்துல, ஏன்னா இது யார் சொன்னது தெரியுமா? புகழ்பெற்ற டயலாக். யார் இது? எம்.ஆர். ராதா சொன்னது. எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா நாடகம் போட்டாரு. ஓஹோ. விதவையின் காதல்னு நாடகம். விதவையின் காதல். திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிகள் என்னென்ன செஞ்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. எங்க இருந்து வேரூன்றி வந்திருக்குல்ல? எங்க இருந்து வேரூன்றி வந்திருக்குன்னு திராவிட இயக்கம். விதவையின் காதல்னு எம்.ஆர். ராதா நாடகம் போடுறாரு. 2 பேர் போய் கேஸ போட்டான். ஓஹோ. எப்ப பார்த்தாலும் இந்த கேஸ் போடுறதுக்குனே 4 பேர் அலைவான். ஆமா. கேஸ போட்டு தடை கொடுக்கணும்ட்டான். தடை. அதுக்கு ஜட்ஜா உட்கார்ந்து இருந்தவர் அந்த காலத்திலே ஐயர், இந்த காலத்திலே அவர் தானே. ஒரே மாதிரி தான் இருக்கு. அவர் ஒரு ஐயர் ஒருத்தர். சரி. வெங்கட்ராம ஐயர் இன்னொரு ஐயர். ஆமா ஆமா. அவர் சொல்லிட்டாரு, நீ சொன்னோன்னு நான் தடை பண்ண முடியாது, நான் நாடகத்தை பார்த்துட்டு தான் தடை பண்ணுவேன்ட்டாரு. சரி. வந்து முன்வரிசையில் உட்காந்துட்டாரு ஜட்ஜு. நீதிபதி வந்து உட்காந்துட்டாரு. ஓஹோ. எம்.ஆர். ராதா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. என்னது? ஜட்ஜு உங்க நாடகத்தை தடை பண்றதுக்காக வந்து பாக்குறதுக்கு உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னு சரி நான் பாத்துக்கிறேன். ஆமா. அப்படியே நாடகத்தோட போய்கிட்டே இருக்கு. நாடகம் வரையில எம்.ஆர். ராதா ஒருத்தன் கேக்குறான். என்ன கேட்பான்? ஏன்னா இப்படி எல்லாம் நாடகம் போட்டினா யாருனே பாப்பா? அதுக்கு எம்.ஆர். ராதா என்ன சொன்னாரு? அதெல்லாம் பாப்பான் அப்படின்ட்டாரு. ஓஹோ. உட்கார்ந்து இருக்கிறது ஜட்ஜு, நீதிபதி. அவரே சொல்லிட்டாரு. ஆனா அந்த நீதிபதி என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? அந்த நாடகத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க முன்னிருக்கை வந்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி பேரூர் கழக செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் தான். அவங்களுக்கு மட்டும் அங்கே வழி விடுங்க. சத்யபிரபு அந்த நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, மாநில மாவட்ட அணிகள் நிர்வாகிகள்லாம் முன்பக்கம் அனுப்புங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து இங்கே இடையூறாக நிற்காதீங்க, அங்கே போயிடுங்க. பகுதி செயலாளர், ஒன்றிய, நகர, பேரூர் செயலாளர்லாம் அந்த பக்கம் வாங்க. கொஞ்சம் மற்றவங்களாம் வழியில் நிற்காதீங்க, எல்லாம் கொஞ்சம் போய் உட்காந்துருங்க. முன்னாடி பின்னாடி இடம் இருக்கு பாருங்க, போங்க. அங்கே வழியில் நிற்காதீங்க சார், ப்ளீஸ். முருகன் அப்படி போயிட்டு உட்காந்துரு. அப்படி போய் உட்காந்துருங்க. நாளைக்கு அப்படி போய் உட்காந்துரு. நீங்க வாங்க. பகுதி செயலாளர் இப்படி வாங்க. ஒன்றிய, நகர, பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் இப்படி வந்துருங்க. யாருண்ணா? அப்ப இந்த நாடகத்தை பார்த்துட்டு அந்த ஜட்ஜி சொன்னாரு. என்ன சொன்னாரு? அவரு ஐயர் தான். ஆமா. அவர் சொன்னாரு. என்ன சொன்னார்? எங்க வீட்டு பெண்களை இப்படி எல்லாம் வச்சிருக்காங்களே தான் நாடகம் போடுறாரு. ஆமா. இதை எப்படி தடை பண்ண முடியும்? தமிழ்நாடு முழுக்க போடுங்க அப்படின்னு அந்த ஜட்ஜி உத்தரவு போட்டாராம். ஓஹோ. இதுதான் அவ்வளவு போராடி இருக்கும். திராவிட இயக்கம் எப்படி வந்திருக்குன்னு. ஆமா. இப்ப ஒரே பாட்டு தான் ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும்? ஆமா. கரகாட்டத்துல இதே பாட்டு அப்படி பாட முடியுமா? தமிழ் நாதஸ்வரம் உரிமை இருக்கும், அடிச்சா அப்படி டம்ம டம்மன்னு இருக்கும். அங்க இந்த ஒரிஜினல் பாட்டு எப்படி பாடுறாங்க? ஒரு ஜீவன் தான் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. ஒரு பாட்டு தான் ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்குமா? எல்லாம் ஒரே மாதிரிங்கறிய. இங்க பாருங்க, என்ன தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம். தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம். அதுல முக்கியமான வரி, எதுக்கியா புண்படுவாங்க அப்படின்னு தலைவர் கலைஞர் வரியை நீக்கினார். எதுக்கியா கஷ்டப்படுத்திட்டு அவங்கள ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற வரியை நீக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வந்து அந்த வழக்கொழிஞ்ச முதல் ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு வந்து அதை பாடக்கூடாதுன்னு ஒண்ணு போகுது. ஓஹோ. எந்திரிச்சு போகுது சட்டமன்றத்துல இருந்து. ஓஹோ. நல்லா கேட்டுங்க. என்ன விஷயம்னே? நரி இருக்க. ஐயோ, ஊரே ஒரு நரி. நம்ம ஊர்ல கதை சொல்லி வளர்த்திருக்காங்க. என்ன வளர்த்திருக்கான்? பெரிய கதையெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்தினா போக தமிழ்நாட்டுல சின்ன கதை சொல்லி புரிய வச்சிருக்கான். இதை விட உலகத்துல சின்ன கதையே கிடையாதா? ஆமா ஆமா. உலகத்தின் மிகச்சிறிய கதையை தமிழன் சொல்லி வச்சிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? அது வந்து கரெக்டா யாருக்கு சொன்னது? அது கரெக்டா அந்த 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 கதைய இப்ப நம்ம ஆளுநருக்கு சொன்ன கதை. ஆளுநருக்கு சொல்லியிருக்கான். அந்த காலத்துல தமிழை முன்னோடி. ஆமா. ஒரு ஊர்ல ஒரு நரி, அத்தோட சரி புரியுதா உங்களுக்கு? ஆளுநரி. ஆமா. இந்த ஆளுநரிக்கு தான் சொல்லிருக்காங்க. ஆளுநரிக்கு தான் சொல்லிருக்குது. என்னென்ன பாடுபடுத்துரு. ஆமா. அன்னைக்கே அண்ணா கேட்டாரு, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குடா? ஆளுநர் எதுக்குடா? ஆமா. ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னாரு. இப்ப பாருங்க என்ன செய்யுது? உட்கார்ந்துகிட்டு எல்லா ஊர்லயும் ஆமா இப்ப ஈடி ரைடு விடுறது. அது என்னமோ இந்த பூ பறிக்க வருகிறோம் இந்த மாதத்தில் ஈடி ரைடு. ஆமா. அதுல என்னடா எல்லா ஸ்டேட்லயும் போய் வளைச்சு எல்லாரும் எதிர்கட்சியில இருக்க அப்புறம் வளைச்சு பாக்குறது. தமிழ்நாட்டுல என்ன ஆகி போச்சு? என்னன்னாச்சு? ஈடி வந்த ஆடு நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு.
ஈடி வந்து ஆள நம்ம கவர்மெண்ட் பாதிக்குச்சு, நம்ம கவர்மெண்ட் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஓஹோ, எப்படி இது தமிழ்நாடு, ஆமா ஆமா, எப்படியா இருந்தாலும் சிக்குவேன். ஏன் என்னண்ணே, இங்க படிச்சிருக்கான் நம்ம ஆளு, இங்க படித்தவன் அறிவாளிகள் இருக்கிற நாடு தமிழ்நாடு. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கற நீ 10 வருஷமா உட்கார்ந்துகிட்டு ஆமா இந்த தமிழ்நாட்டை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நிதி கொடுக்கல, ஒத்த பைசா நிதி கொடுக்கல, நிதி தரவில்லை, மாநில சுயாட்சியை கட் பண்ற, எங்களுக்கு உரிமை இருக்குல்ல. ஆமா, இத்தனை ஆண்டு உரிமைகளை போராடி பெற்ற உரிமைகளை உரிமை, ஆமா, இடஒதுக்கீடை கொண்டு வந்து அறக்காலி பண்ற, இடஒதுக்கீடு படிக்க வச்சா படிப்பை காலி பண்ற. ஆமா, இந்த உரிமைகளை மீட்டெடுக்கத்தான் ஆமா தலைவர் அவர்கள் இந்த பொதுக்கூட்டங்களை தமிழகம் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா, அதன் ஒரு பகுதி தான் இங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஓஹோ, 10 வருஷத்துல ஓஹோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, எல்லாம் காலி காலி, இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் காலி, இருக்கிற நிதியை பூரா எடுத்துட்டு போயிட்டாருங்க. ஆமா, எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு விக்கிறது. ஓஹோ, ஆமா, ட்ரெயினை வித்தாங்கன்னா மொத்தமா வித்தா பரவாயில்ல, அந்த சிக்னல் போடுற ஒருத்தன் கம்பெனி கிட்டே இந்த ஒரு கம்பெனி கிட்டே வித்துறது. ஆமா, அவன் கம்பெனி லாஸ் ஆச்சுன்னு சிக்னல் போடலைன்னா ட்ரெயின் முட்டிக்குது, விட்டுட்டு போயிருவாங்க. ஆமா, இப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த இப்ப பாருங்க, என்ன நம்ம மட்டும் போராடல, கேரளா முதலமைச்சர் போயிட்டாரு அங்க பினராயி விஜயன் சேட்டம் போய் உட்கார்ந்தாரு. மாநில உரிமைகள் வேணும், மாநில உரிமை வேணும்னு நம்ம தான் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். அங்க இருந்து கர்நாடகாவுல போயிட்டாரு, கர்நாடகாவுல இருந்து அவங்க போயிட்டாரு. ஆமா ஐயா, இது தமிழ்நாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன தலைவர்கள் தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது, இந்திய கூட்டணிக்கு வழிகாட்டுகிறது, இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது. இந்த பாசிச இந்த இருக்காம பாருங்க, பாசிசம் யாரு? அதுதான் பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஏன்னா பாசிசங்கிறது எப்படி வரும்? சிரிச்சிட்டு வரும். கேட்டாக பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டாரு, ஆமா, பத்திரிகைக்கு வர மாட்டாரு, எங்கேயும் வர மாட்டாரு, எதுவும் பேச மாட்டாரு. ஆனா மான்கி பீத்துல மட்டும் வந்துட்டு யாரும் எதுவும் கேட்டப்படாது. ஆமா, கேட்டா பதில் இல்ல நம்ம கிட்ட, அவங்க கிட்ட பதில் இல்லையா? கேள்வி, அதனால கேட்கறதே இல்ல, பார்லிமெண்ட்ல பேசுறதே இல்ல. ஆமா, பேசுற பொய்னே, அவ்வளவும் பொய் மூட்டைகளை அவுத்து விட்டு ஆமா, பொய் மூட்டைகளை அவுத்து விட்டு வஞ்சிக்குது. விவசாயி போராடி இருக்கான்ல அங்க, எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியாவுல. ஆமா, வடக்கே போராட்டம் நடந்துருக்கு, இந்தியாவே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. கொந்தளிக்குது. ஆமா, ஒவ்வொருத்தையும் இழுத்து மூடிட்டான், கடிச்சிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான், கொட்டையை கூட எடுத்துட்டான். ஆமா, எல்லாம் காலி ஆயி போச்சு, எல்லாம் காலி. எப்படி பண்ணி வச்சிருக்கான் 10 வருஷத்துல இந்தியாவை? 10 வருஷத்துல இந்தியா என்ன பண்ணிருக்கான்னு நான் சொல்றேன். ஒரே ஒரு கதையில நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓட்டு போட போகும்போது இனிமே ஓட்டு போட போகும்போது, ஆமா, 2024 தேர்தலில் ஓட்டு போட போகும்போது இந்த கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறோம். இந்த கதையை மட்டும் நினைவுல வச்சுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்களா, ஆத்தாவெல்லாம், என்ன பத்தி ஆத்தாவெல்லாம், இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்னது? துக்க வீட்டுக்கு போனா 2 கிழவி இப்பெல்லாம் பொம்பளைகளுக்கு அழுக தெரியல. எங்க அழுகுது இப்பெல்லாம்? அழுகுறது பாரு, துக்க வீட்டுக்கு போன பொம்பளையாளு எப்படி அழுகுது? அதுலயும் ஒரு அம்மா சொல்லுது. என்ன சொல்லுது? 3 மணி பஸ் போயிருமுடி வாடி, 4 மணி பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும், இது தாண்டி இலவச பஸ் வாடி. இலவச பஸ் துக்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, பஸ் பிடிக்கிறதுக்கு. ஆமா, அங்க வேலை செய்யுது. சரி, அது அழுகிட்டே இருந்துச்சா. இப்ப இருக்க பொம்பளைகளுக்கு எதுக்கு அழுக தெரியல. இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓட்டு போடல ஞாபகம் வந்துரும். பெண்களுக்காக சொல்றேன். இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்ததுக்கு எப்படி என்ன சொல்லி அழுகுறேன்னு 2 பொம்பளைகளுக்கு தெரியல. அதுலயும் இப்ப எல்லாம் அன்னைக்கு யூடியூப் போட்டுட்டு அழுகுது ஒண்ணு. யூடியூப்ல ஒப்பாரிய போட்டுட்டு என்னடா மைக்கில் ஒப்பாரி சூப்பரா கேக்குதுன்னு பார்த்தா, ஆமா, யூடியூப்ல ஆன் பண்ணி ஒப்பாரிய போட்டு ஜாக்கெட்டுக்குள்ள போட்டு அழுகுது. சரி, சூப்பரா அழுகுதுன்னு பார்த்தா அந்த கட்டி பிடிச்ச அழுது அம்மா இறுக்கி கட்டி பிடிச்சிருச்சு. டச் ஆகி போச்சோ, பாட்டு மாறி போச்சு. எப்படி? கட்டி பூட்டிட்டா நாளா கட்ட போய் ஆத்தாடி பதறி போய் கிடக்குறாங்க. அது அந்த செத்து கிடக்குறாருல அந்த ஆளோட பொண்டாட்டி சொல்லுது, தலைமாட்டில் அதை செய்யாம தான் அந்த ஆளு போயிட்டான். ஆமா, நீ இப்ப வேணா இந்த பாட்டா போட்டுட்டு இருக்க. இப்போ 2 பொம்பளை போய் அழுக போயிருக்கு, புருஷன் தலைமாட்டில் பொண்டாட்டி தலைமாட்டில் உட்கார்ந்து இருக்கு. நீங்க ஓட்டு போட போயில இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு கதை போதும் 10 வருஷத்துல பிஜேபி இந்தியாவை எப்படி காலி பண்ணிருக்குன்னு சொல்றதுக்கு. ஆமா, துக்க வீட்டுல அழுத கிளவி இப்படி என்ன சொல்லி அழுகுறேன்னு தெரியாம இப்படி பாத்துச்சு. பாவக்கா தொங்கி இருக்கு பந்தல்ல. ஒரு அக்கா சொன்னிச்சு, போன அடி பந்தல்ல பாவக்கா, பந்தல்ல பாவக்கா கூட போன சொன்னிச்சு. அது என்ன சொன்னிச்சா? நானும் தாண்டி பார்த்தேன், அதை போகையில பாத்துக்குவோம். இது ரெண்டையும் கேட்டு புருஷனை பறி கொடுத்த அக்கா முடிவுக்கு வந்துருச்சு. தலைமாட்டில் உட்கார்ந்து அது சொன்னிச்சு. அது என்ன யோசிச்சு? அழுகையா
இந்த குடியாரப்ப இருக்கிற வரையும் பையன் இல்ல. ஓஹோ. இந்த பாவக்காய் போகுதுன்ட்டு அழுக அது சொன்னிச்சு. அது என்ன சொன்னிச்சு? ஆனா அதை விதைக்கில் அடி விட்டுருக்கேன். ஆமா, கைய வச்சா வெட்டி போடுவேன், களவாணிச்சிருக்கீங்களா, அழுகுறதுக்கு வந்தீங்களா, ஆட்டைய போட வந்தீங்களா அடி. இது வரல உங்களுக்கு தெரியும். இதுவரையும் தெரிஞ்ச கதைக்கா உங்களுக்கு. ஆமா, இந்த மட்டும் மறந்துடாதீங்கக்கா. இந்த 10 வருஷத்துல 4ஆவது ஒரு கிளவி உட்கார்ந்துகிட்டு இப்ப சொல்லுது. என்ன சொல்லுச்சு? அட லூசுகளா என்னக்கா எந்த காலத்துல அடி இருக்கிய இந்த மோடி காலமாக்கா? இது மோடி வந்து 10 வருஷத்துல பண்ணி வச்சிருக்க காலம் தெரியாம என்னக்கா பண்ணி வச்சிருக்கா 10 வருஷத்துல? அது விதை இல்லாத பாவக்காடி. ஆனா விதையெல்லாம் எங்கக்கா? ஊசிய போட்டு கொட்டைய உருவிட்டாங்கடி. என்னக்கா சொல்லுற? 10 வருஷத்துல வந்த வாழைய பார்த்தா முட்டை இல்லாம கோழி, கொட்டை இல்லாம கொய்யா, விதை இல்லாம திராட்சை. 10 வருஷத்துல என்னக்கா பண்ணி வச்சிருக்காங்க? கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல, உங்க ஐயாவுக்கும் இல்லடா ராஜோ. ஏதோ நகைச்சுவைக்கு சொல்றல, நம்மள உறிஞ்சிட்டாங்க. உறிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய உரிமைகளை உறிஞ்சினான். நம்மளுடைய காசை உறிஞ்சினான். நம்ம காசை வாங்கிட்டு கொடுக்கறது இல்ல. ஆமா, இந்த உரிமைகளை மீட்டெடுக்கணும். நம்முடைய கல்வியை மீட்டெடுக்கணும். ஆமா, அதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம். ஓஹோ, அதை மறந்துடாதீங்கம்மா. ஆமா, ஓட்டு போடல. ஓஹோ, விதை, கொய்யா, கொட்டை, மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, உறிஞ்சி எடுத்து சிரிச்சு பிஜேபி காரன் பந்தான்னு வச்சுங்க. தமிழ்நாட்டுல அமைதியா இருக்கிறோமா? ஆமா, அவன் எங்க எப்படி பத்தாவப்பானே தெரியாது, கலவரம் பண்ணுவான்னு தெரியாது. அதனால பாத்தீங்களா, அண்ணாமலை திடீர்னு சர்ச்சுக்குள்ள போறது. ஓஹோ, பெரிய பக்தி இல்ல இவரு. ஆமா, ஏசுநாதருக்கு 16வது சிஷ்யர் இவரு. நீ எதுக்கு உள்ள போறாங்க? அப்ப கலவரம் பண்றது நோக்கமா இருக்கு. ஆமா, சரி, அவரு தான் சிஷ்யர் போறாரு. சரி, இந்த எடப்பாடி ஏதாவது சொல்லணும்ல. ஆமா, அது எப்படின்னே தெரிஞ்சிருக்காரு. எனக்கு வந்து எடப்பாடி பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், பிஜேபின்னு ஒரு வார்த்தை கூட வராம அரசியல் பேசுற ஒரு அரசியல்காரர் அந்த ஆள் தாங்க. ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. ஓஹோ, ஏன்னா அந்த புள்ளைய கட்டி கொடுத்துட்டு சொல்ல மாட்டாங்க தெரியுமா, சம்மந்தி வீட்டுல. அதே அவரை பத்தி நமக்கு பேச்சுவார்த்தை இருக்காது. ஆமா, ஆனா சம்மந்தி. ஓஹோ, எப்படி சொல்லுவாங்க தெரியுமில? எப்படி சம்மந்திய அங்க சொல்லிவிடுப்பா, அவர் அங்க நிக்கிறாருல, அங்க சொல்லிங்க. சரி, இவங்க கிட்ட இருந்து முனைக்குவாங்க. ஓஹோ, ஆனா 2 பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறது சம்மந்திய. அதுதான் பிஜேபியும் அதிமுகவும் உறவு. ஆமா, அப்படி உறவு வச்சுக்கிட்டு உறவாடி இந்த தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கிறாங்க. அதை மீட்டெடுக்கிற போராட்டத்தை தான் நாம் களம் இறங்கி இருக்கிறோம். நம்முடைய மொழியை, ஆமா, நம்முடைய உரிமையை, நம்முடைய கல்வியை, நம்முடைய இடஒதுக்கீட்டை, ஆமா, அவ்வளவு உரிமைகளையும் மீட்டெடுக்க, மீண்டும் செயல்படுத்த நீங்கள் இந்த வருகிற தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதுதான் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருவோம். இது நம்முடைய உரிமை மீட்கிற வேலை இது. ஆகவே இந்த வாய்ப்பினை அளித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இங்க வருகை தந்திருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் எங்களது புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். வரும் தேர்தல் காலங்களில் இனி மீண்டும் வீடியோக்களில் மேடைகளில் அடிக்கடி சந்திப்போம். அவங்களை வச்சு செய்வோம். கவலைப்படாதீங்க. இந்தியாவை மீட்போம், தமிழ்நாட்டை மீட்போம். நன்றி, வணக்கம்.